ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஹஸ்ஃபியூஸ் சனாவோட அம்மா பேசுகிறேன். நான் வந்து இந்த சேனல் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ தான் நான் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவை போய் நான் வந்து ஒரு ஏமாற்ற போகிறேன். ஒரு பொருள் காணும், ஒரு முக்கியமான பொருள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கொஞ்சம் பயமுறுத்தலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னா, காலையில் வந்து அவங்கள்ட்ட வந்து நான் ரேஷன் கார்டு வாங்கிட்டு போனேன் ஒரு வேலைக்காக. அந்த ரேஷன் கார்டு வந்து இப்போ வந்து தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த ரேஷன் கார்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த ரேஷன் கார்டு கேட்பாங்க, எல்லா விஷயங்களுக்குமே. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, நீ வந்து பத்திரமா வச்சுக்கணும், இதை வந்து நீ தொலைச்சிடக்கூடாது, பார்த்து போயிட்டு கவனமாக போயிட்டு கவனமாக வான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் அதையும் மீறி நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்ல போகிறேன். அவங்க எப்படி என்னை திட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ப்ராங்க் தான். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அந்த காலத்து பீப்புள் தானே, அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக அவங்க நினைப்பாங்க. இதெல்லாம் தொலைஞ்சா எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப பொத்தி பாதுகாப்பாங்க. இந்த பேங்க் பாஸ்புக்கு, இந்த ஏடிஎம் கார்டு, அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டு, இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து ப்ராங்க் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரேஷன் கார்டுனா கண்டிப்பாக கத்துவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு இது தோணுச்சு. இந்த ப்ராங்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராங்க் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போய் ஏதோ பேசிக்கிட்டு உட்காந்துரு. அம்மா நான் ரேஷன் கார்டு வாங்கிட்டு போனேன்ல, அது தொலைஞ்சிருச்சு. காலையில் வாங்கிட்டு போனது தொலைஞ்சு போச்சா? ஆமாம். எப்படி நான் ரேஷன்ல இப்போ நான் பொருள் வாங்குறது, பணம் தர்றாங்க 3000 ரேஷன்ல, நான் எப்படி வாங்குறது? அதாம்மா, என்னால ஒன்றும் வாங்க முடியாது போய். இனிமே ரேஷன் கார்டெல்லாம் நீ தான் போய் தேடி எடுத்துட்டு வா. என்ன பண்ணுறதுனே தெரில. நான் பத்திரமா தான் வச்சுருந்தேன், எப்படி காணா போச்சுன்னே தெரியல. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேம்மா. என்ன பண்ணுறதுன்னா நீ தான் சொல்லணும். காணாமே. நான் போய் எல்லா இடத்தையும் தேடிட்டு வந்துட்டேன். நீ கொடுத்து நான் போன இடம் எல்லாம் வாங்க முடியாது. இனிமே நான் எங்கே போய் அலைஞ்சு வாங்க முடியும் ரேஷன் கார்டு? என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேது எனக்கும். நீ சொல்லு. காணா போயிருச்சே. எப்படி நான் வாங்குறது? அது ரொம்ப கஷ்டமாச்சே. எங்கெங்கே அலைஞ்சு நான் கார்டு எப்படி வாங்குவேன்? இப்போ ஸ்டாலின் வேற இப்போ 3000 இப்போ பொங்கலுக்கு தர்றாரு. நான் எப்படி வாங்குறது? எங்கே போய் நான் எப்படி வாங்குவேன் ரேஷன் கார்டு? தான் தெரியவே இல்லை. எப்படி நானும் போய் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். ஆனால் எங்கேயுமே தேடின இடம் எல்லாத்துலேயுமே எங்கெல்லாம் விடலை, இங்கெல்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு இருக்குது. நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்கே இது ரேஷன் கார்டு? நான் எங்கே தேடுறது? இப்போ என்ன பண்ணுறது? இவங்கிட்ட கொடுத்து போட்டுட்டு வந்து இப்போ நான் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். காணா, இதில் இங்கேயும் காணா. ரேஷன் கார்டு அன்னைக்கு எப்படி இருக்கேன், எங்கே போச்சுன்னு தெரியல. இதில் இல்லையே. பார்த்தீங்களா எவ்வளோ கோவமாக பேசுகிறாங்கன்னு? அதாவது வந்து அவ்வளோதான் அவங்களோட கோவம். அதுக்கு மேலே அவங்க வந்து எப்பயுமே வெளிப்படுத்தினதில்லை. இதுதான் அதிகபட்ச கோவமே அவங்க. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த புலம்பலையும் நான் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் இந்த கார்டை கொடுப்போம். இந்தாங்க, நாங்கள் சும்மா தான் ப்ராங்க் தான் பண்ணேம்மா உன்னைய அப்படின்னு சொல்லி கார்டை கொடுப்போம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ரேஷன் கார்டு அது இது வந்து என்கிட்ட கேட்காத, நான் கடுப்பாயிடுவேன். இனிமேல் என்னை வந்து என்கிட்ட ஒன்றும் கேட்காத. ஏம்மா இப்படி சொல்கிற? நான் என்ன பண்ணுவேன்? தெரியாமல் தானே தொலைச்சிட்டேன். எங்கேன்னு போட்டேனே எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி மிஸ் ஆனிச்சுனே தெரியல. நான் என்ன பண்ணுறது? அம்மா, இந்த ரேஷன் கார்டு கிடச்சிருச்சா? இப்போ எப்படி வந்துச்சு? இப்போ எப்படி வந்துச்சுன்னா, நான் உன்னை ஏன் ப்ராங்க் பண்ணேன். ப்ராங்க் பண்ணனா என்னது? கலாய்க்கிறது. என்னது கலாய்க்கிறதா? ஏமாத்துறது. என்ன சொல்லணும்? இந்த சேனலை சொல்லு. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் வராது. சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லு.
தேங்க்யூ. ம்